போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. திறப்பு விழா சலுகை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பண்டிதர் ராமகிருஷ்ணர் மகாராஜாவோட கட்டளையை பின்பற்றல. இப்போ பண்டிதர் ராமகிருஷ்ணரை சிறப்பு நிபுணருக்கான மறுபரிசோதனையை நம்ம செஞ்சாகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் காரணத்தை தெரிஞ்சுக்க விரும்புறேன். நான் கட்டளையிட்ட பிறகும் நீங்க எதுக்காக அந்த காரியத்தை பண்ணி முடிக்கல? காரணத்தை சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. மொழிபெயர்ப்பு வேலையை நீங்க எப்படி பண்ணாம விட்டீங்க? என்ன இது பண்டிதர் ராமகிருஷ்ணரே? மகாராஜா கேள்வி கேட்கிறாரு, அவருக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். அது மகாராஜா, எனக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் தேவை. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் உங்களுக்கு 1 மாத கால அவகாசம் கொடுத்திருந்தேன். அது உங்களுக்கு பத்தலையா? மகாராஜா, நான் அந்த வேலையை பண்ணி முடிச்சிருந்தேன். ஆனா குரு அதை கிழிச்சு போட்டுட்டாரு. நான் வேற என்ன செய்ய முடியும் மகாராஜா? பண்டித ராமகிருஷ்ணரோட அந்த கிரந்த மொழிபெயர்ப்புல நிறைய தவறுகள் இருந்தது. அவ்வளவு தரக்குறைவா இருந்ததால நான் கிழிச்சு வீசி எறிஞ்சிட்டேன் மகாராஜா. இத பாருங்க மகாராஜா, இந்த விஷயத்துல நீங்க பண்டித ராமகிருஷ்ணருக்கு என்னத்தான வழிகாட்டியா நியமிச்சிருந்தீங்க? இப்போ நீங்களே சொல்லுங்க மகாராஜா, இந்த அளவுக்கு தரக்குறைவான ஒரு கிரந்தத்தின் மொழிபெயர்ப்ப நான் எப்படி பரிந்துரைக்கிறது? ஆனா குருவே, நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களோட தப்ப மறைக்கிறதுக்கு நீங்க குரு மேல பழிய போட்டுட்டு இருக்கீங்க. நீங்களே அதை கேளுங்க. இல்ல மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் அப்படி நினைச்சு இதை சொல்லல. பண்டிதர் ராமகிருஷ்ணா, கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள மொழிபெயர்ப்பு முடிக்காததுக்கான தண்டனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ திரும்பவும் நீங்க சிறப்பு நிபுணர் பதவிக்கு பரிசோதிக்கப்பட போறீங்க. நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரான உங்களை இந்த நொடியே சிறப்பு நிபுணர் பதவியில இருந்த எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. எனக்கு உதவி பண்ணுங்க. என்னோட வயிறு ரொம்ப வலிக்குது. ராஜ வைத்தியரை சீக்கிரமா வர சொல்லுங்க. குண்டப்பா, போதும், நிறுத்து. இந்த நாடகத்தை நிறுத்து. நான் நாடகம் நடத்தல. உண்மையாவே வயிறு வலிக்குது. குண்டப்பா, நான் குண்டப்பா சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிற மகாராஜா. அவ என்ன காப்பாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. இதையும் பாருங்க. நான் உங்களுடைய கட்டளையை நிறைவேற்றாம விட்டுருக்கேன்னு எனக்கு தெரியும். இந்த குற்றத்துக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை வழங்கினாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் மகாராஜா. இன்னைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணரை கௌரவிக்கதான் நான் இந்த ஏற்பாடு பண்ணியிருந்தேன். இதே நாள்ல நான் இவரை எப்படி தண்டிக்க முடியும்? எனக்கு புரியுது மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணருக்கு இந்த சூழ்நிலையில தண்டனை வழங்க யோசிக்கிறீங்க. அது கஷ்டம்தான், புரியுது. ஆனாலும் மகாராஜா, கடமை என்னங்கறத நான் சொல்லிடுறேன். எவ்வளவு உணர்ச்சிகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு
ராஜ தர்மத்தை மட்டும்தான் நீங்க கடைப்பிடிக்கணும். இப்போ உங்களுடைய ராஜ தர்மம் என்ன? அரச கட்டளைய மீறதுங்கிறது ஒரு குற்றம். அதுக்கு தண்டனை கொடுக்கணும். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ராஜ தண்டனைய நிறைவேற்றுறது உங்க கடமை என்ன. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்க கட்டளையை எங்க புறக்கணிச்சிட்டு இருக்காரு? அவர் உங்களுடைய கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக தான் கொஞ்சம் நேரம் கேக்குறாரு. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த விஜயநகரத்துக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காரு. அத மதிக்கிற விதமா நீங்க அவருக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மன்னிச்சிருங்க மகாராணி சின்னாதேவி அவர்களே, மன்னிச்சிருங்க மகாராணி திருமலம்பா அவர்களே. நீங்க இன்னொரு விஷயத்தை பத்தி யோசிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். பண்டித ராமகிருஷ்ணர் ராஜ விதிமுறையை மீறி இருக்காரு. அதுக்கு தண்டனை கிடைச்சாகணும். ஒருவேளை மகாராஜா கருணைங்கிற பேர்ல இதுக்கு தண்டனை கொடுக்கலன்னா இது ஒரு மோசமான முன்னுதாரணம் ஆயிடும். இதுக்கப்புறம் தவறு செய்யற விஜயநகர வாசிகள் இதையே தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். இது சரியானு நீங்களே யோசிச்சுக்கங்க. எனக்கு பண்டித ராமகிருஷ்ணரை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். உங்க மனசு எனக்கு நல்லாவே புரியுது. பண்டித ராமகிருஷ்ணரை என்ன செய்ய? ராஜ தர்மமும் ராஜ நீதியும் நம்ம எல்லாருடைய ஆசைகளுக்கும் குறுக்க நிக்குது. சிறப்பு நிபுணர், முக்கிய ஆலோசகர், பெரிய ஞானி, எல்லாம் தெரிஞ்ச பண்டித ராமகிருஷ்ணரே, இப்படி ஒரு சபை அமைதி இந்த சபைக்கு அழகில்ல. நீங்க மகாராஜாவுக்கு பதில் சொல்லியாகணும். शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत सर्वविघ्न उपशान्तये शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत सर्वविघ्न उपशान्तये. என்ன நடக்குது? அதிசயம். சாத்தியமே இல்ல. அற்புதம். நம்பவே முடியல. சரியா சொன்னீங்க. அடேய் வாயா மூடுங்கடா முட்டா கழுதைங்களா. ரொம்ப இனிமையான குரல். உச்சரிப்பும் எவ்வளவு சுத்தமா இருக்கு. ஏன் இருக்காது? தேவி ராஜகுரு தத்தாச்சாரியாரோட மனைவி இல்லையா? பண்டித ராமகிருஷ்ணரே, நான் உங்களோட வீட்ல நீங்க மொழிபெயர்த்திருந்த கிரந்தத்துல சில பக்கங்களை படிச்சேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதுல நீங்க எழுதினது எல்லாமே உங்களோட மூளைக்குள்ள கண்டிப்பா இருக்கும். ஆமா குருமாதா, இருக்கு. எனக்கு மொத்த கிரந்தமும் ஞாபகத்துல இருக்கு. அவ்வளவுதான். அப்புறம் என்ன? நான் ஆரம்பிக்கிறேன். அடுத்து வரத நீங்க சொல்லிடுங்க. ஆனா அது வந்து என்ன? சரிதான், இது சரியா இருக்கும். முன்னெல்லாம் வேதங்கள் அனைத்தையும் உச்சரிக்க வேண்டியதா தான் இருந்தது. வேதங்கள் அனைத்தும் எழுத்து ரூபத்துல இல்லவே இல்ல. சரியாதான் சொல்லிருக்காங்க. மகாராணி சின்னாதேவி சொன்னது எல்லாமே சரிதான். ஆமா ஆமா, மகாராணி சின்னாதேவி சரியாதான் சொல்லிருக்காங்க. மகாராணி சின்னாதேவி சரியாதான் சொன்னாங்க. மகாராணி சின்னாதேவி சரியா சொன்னாங்க. நான் இதை ஏத்துக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்க.
உங்க மொழிபெயர்ப்பு கிரந்தத்தை உங்க வாயாலேயே சொல்லிடுங்க. உங்களோட வாயாலேயே அந்த கிரந்தத்தை இங்க இருக்கிற எல்லாருமே கேட்கட்டும். கட்டளைப்படியே மகாராஜா. வர்ணமாலா, நீ என்ன செய்யறீங்க? என்ன சுவாமி? இல்ல 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 இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது நான் சொல்ல வந்தது, நீங்க கிரந்தத்தை ஒப்பிக்கிறதுக்காக மகாராஜா கிட்ட அனுமதி முறைப்படி வாங்கிருங்கன்னு சொல்ல வந்தேன். சரி குருமாதா, உங்களுக்கு அனுமதி வழங்குறேன். நன்றி மகாராஜா. తెలుగు దేల ఎన్ను దేశంబు తేలగేను, తెలుగు దేల ఎన్ను దేశంబు తేలగేను, తెలుగు వల్లబుండు తెలుగు గోండా. அதுக்கு அர்த்தம், இது தெலுங்கு தேசம், நான் தெலுங்கு பிரஜைகளின் அரசன், எனக்கு மத்த மொழிகளை பத்தின ஞானமும் இருக்கு, அந்த மொழிகள்ல பேசக்கூடிய திறமையும் எனக்கு இருக்கு. பிரமாதம் பண்டித ராமகிருஷ்ணா, பிரமாதம். அற்புதம் 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 பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அற்புதம். நீங்க உங்களுக்கான மரியாதையை மட்டுமில்ல, எனக்கான மரியாதையும் தேடி கொடுத்துட்டீங்க. மகாராஜா என்னத்தான் இந்த விஷயத்துல உங்களுக்கு வழிகாட்டியா நியமிச்சிருந்தாரு. என்னுடைய வழிகாட்டுதல்ல இன்னைக்கு நீங்க வெற்றி அடைஞ்சதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணரே. ஆனா குருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் மொழிபெயர்த்த கிரந்தத்தை தான் நீங்க அங்கேயே கிழிச்சு போட்டுட்டீங்களே. மந்திரியார் அவர்களே, அதனாலதானே நான் குருவா இருக்கேன். என்ன மகாராஜா, எனக்கு முதல் பக்கத்தை படிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு, இந்த மொழிபெயர்ப்புல பண்டித ராமகிருஷ்ணர் சிறந்த வேலை செஞ்சிருக்காரு. இவரோட இந்த திறமை இன்னைக்கு இந்த சபையில முழுக்க எல்லாருக்கும் தெரியணும்னு நினைச்சேன். அதுக்கு தான் ஒரு திட்டம் போட்டேன். அந்த திட்டத்தின் ஒரு பகுதி தான் கிரந்தத்தை கிழிச்சு போட்டது. அப்படி செஞ்சாதான் பண்டித ராமகிருஷ்ணரை அந்த கிரந்தத்தை மனப்பாடமா இந்த சபையில ஒப்பிக்க வைக்க முடியும்னு நினைச்ச மகாராஜா. என இதெல்லாம் பண்றதுக்கு பின்னாடி எனக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருந்தது. பண்டித ராமகிருஷ்ணரோட திறமை எல்லார் முன்னாடியும் வெளிப்படணுங்கிறது தான் அது. இப்படிப்பட்ட காரியத்துல எனது அருமை மனைவி வர்ணமாலா அவர்கள் உதவுனதுதான் ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அதுக்காக உனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு சுவாமி. எனக்கு தெரியாமலே உங்க திட்டத்துல ஒரு அங்கமா இருந்திருக்கிறேனா? நீங்க அற்புதமானவர். நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் சுவாமி. அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அற்புதம்.
நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணருக்காக தான் இந்த சிறப்பு நிபுணர் பதவியே இருக்குங்கிறது மறுபடியும் நிரூபணம் ஆயிடுச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மொழிபெயர்ப்பு வேலையை முழுசா பண்ணி முடிக்க நான் உங்களுக்கு இன்னும் 1 வார காலம் கூடுதல் அவகாசத்தை வழங்குறேன். மகாராஜா, நான் எழுதுற வேகம் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஒருவேளை எழுதி முடிக்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு. சரி விடுங்க ராமகிருஷ்ணா, நான் உங்களுக்கு அதுக்கான தீர்வையும் வழங்குறேன். நான் குருவை உங்களோட வழிகாட்டியா நியமிச்சிருந்தேன். அதனால இதுல குரு உதவுவாரு. நீங்க சொன்னா மட்டும் போதும், குரு அது எல்லாத்தையும் எழுத்தா எழுதிடுவாரு. அது ஏன் நான் என்னாச்சு குருவே, ஏதாவது ஆட்சேபனையா? ஆட்சேபனையா? என்ன மகாராஜா இது? நான் ஏன் ஆட்சேபிக்கிறேன்? எனக்கு இதுல மனப்பூர்வமான சம்மதம் தான். நானே அந்த கிரந்தத்தை எழுதி கொடுத்துறேன், கவலையே வேண்டாம். அற்புதம். அந்த கிரந்தத்தை கிழிச்சு நான் என் தலையிலேயே போட்டுக்கிட்டேன். குருஜி பெரியவங்க முன்னாடியே சொல்லியிருக்காங்க, வினைய விதைச்சவன் தான் வினைய அறுப்பான்னு. கூடவே எனக்கு குருமாதாவும் எவ்வளவு திறமையானவங்கன்னு தெரிய வந்திருக்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு தெரிஞ்சிருக்க, நம்மளோட ராஜ்யத்துல திறமையான பெண்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு. மந்திரியாரே, இல்ல மகாராஜா, நான் வெறும் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு அன்பா கொடுக்கறாங்க. மகாராஜா மனசு நோக கூடாது இல்லையா? அதனால நீ வாங்கி. சரிங்க சுவாமி. மகாராஜா, விஷ்ணு ரமன் ஐயா விவசாயத்துக்கான அஸ்திவாரத்தை கண்டிப்பா போட்டிருக்கலாம். ஆனா விவசாயம் நஷ்டத்துல இருந்தது. தேவி தேவப்பிரியா தான் அந்த விவசாயத்தை அவங்களோட திறமையால திகழ வச்சிருக்காங்க. தேவப்பிரியா ஒரு பெண். பெண்ன்றவங்க குறைஞ்சவங்க இல்ல. அவங்களை குறைவா எடை போட்டு தப்பு பண்ணாதீங்க. ஒரு பெண் மட்டும் இல்லனா ஒரு ஆணால பிறக்கவே முடியாது. ஆனா மகாராஜா, இதே முக்கியத்துவம் ராணி சின்னாதேவிக்கும் ராணி திருமலம்பாவுக்கும் கிடைக்குமா மகாராஜா? அவங்க உங்களுடைய வேலையான ராஜ பதவியை சமாளிப்பாங்களா? மகாராஜா, ஏதாவது ஆழமான சிந்தனையில இருக்கீங்களா? மகாராஜா, எதையாவது நினைச்சு கவலைப்படுறீங்களா? ஏதாவதுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் உடனே தீர்த்து வச்சிடுறேன். உங்களால எதையும் தீர்த்து வைக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன இருந்தாலும் மகாராணி சின்னாதேவி, இன்னைக்கு நீங்க சபையில வெளிப்படுத்தின தைரியமும் திறமையும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்க அதை இன்னமும் மேம்படுத்தணும். மகாராணி அவர்களே, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. சொல்லுங்க மகாராஜா. நீங்க 2 பேரும் ராஜ நியதிய முழுசா கத்துக்கணும்னு நான் விரும்புறேன். ராஜ காரியங்களை எனக்கு உதவணும்னு விரும்புறேன். நாங்களா? மகாராஜா, சின்ன வயசுல இருந்தே ராஜ நீதிகள்ல எனக்கு பெருசா எந்த ஆர்வமும் இல்ல. மன்னிச்சிடுங்க மகாராஜா, என்னால இந்த கடமையை நிறைவேற்ற முடியாது. மகாராணி சின்னாதேவி, இன்னைக்கு சபையில நீங்க வெளிப்படுத்தின திறமைய பார்த்து நான் வியந்து போயிருந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த உண்மையை நீங்க என் கிட்ட இருந்து மறைச்சிருந்திருக்கீங்க. ஒரு பெண்ணை குறைவா எடை போடுறத முட்டாள்தனம்னு எனக்கு புரிய வச்சிட்டீங்க. ஒரு பெண் என்பவள் முழுமையா தற்சார்புடையவள்.
ஒரு ஆணால பண்ண முடியற எல்லா காரியத்தையும் ஒரு பெண்ணாலையும் பண்ண முடியும். ஆனா ஒரு பெண்ணால பண்ண முடியறத ஆண்களால பண்ண முடியாது. அது எந்த காரியம் மகாராணி திருமலம்பா? என்ன மாதிரி சுவையான உணவு சமைக்கிறது மகாராஜா. இந்த மொத்த விஜயநகரத்திலயும் நான் சமைக்கிற மாதிரி சுவையை எந்த ஆண்களாலையும் சமைக்க முடியாது. மத்த பெண்களாலையும் சமைக்க முடியாதா? பெண்களாலையா? இல்ல இல்ல மகாராஜா, பெண்களாலையும் முடியாது. அப்படியா? அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்களால பண்ண முடியற காரியத்தை எந்த ஒரு ஆணாலையும் பண்ண முடியாது, பெண்ணாலையும் பண்ண முடியாது. ஆமா மகாராஜா, நான் அற்புதமானவதான். சந்தேகமே இல்ல. அது சரி மகாராணி சின்னாதேவி அவர்களே, மகாராணி திருமலம்பா கிட்ட எல்லா குணங்களும் இருக்கு. அவங்க ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் இருக்காங்க. உங்களை நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு. ஆமா மகாராஜா, உண்மைதான். ஒரு பெண்ணால பண்ண முடியாதுன்னு எந்த காரியமும் இல்ல. இன்னைக்கு ராஜசபையில நீங்க தான் சொன்னீங்க மகாராணி சின்னாதேவி. நீங்க கூட சபையில இன்னைக்கு நேராவே பாத்தீங்க. தேவி தேவப்பிரியா அவர்கள் அவங்க கணவருக்கு விவசாயத்துல எப்படி உதவுறாங்கன்னு பாத்தீங்கல்ல. எவ்வளவு அழகா, எவ்வளவு திறமையா அவங்க திட்டங்களை செயல்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கல்ல. அதே மாதிரி தான் நீங்க 2 பேரும் கூட நான் உருவாக்குற விதிகளை, நான் கொண்டு வர ராஜ்ய திட்டங்களை செயல்படுத்தணும்னு விரும்புறேன். மகாராஜா, ஒரு புத்தகத்தோட சில பக்கங்களை மட்டுமே படிச்சுட்டு அத பத்தி கருத்து சொல்றது சுலபமா இருக்கும். ஆனா ஒரு முழு புத்தகத்துக்கு உருவம் கொடுக்கறதுங்கிறது மிகவும் கடினமான காரியமா இருக்கும். அதே மாதிரி சபையில ஒரு சின்ன கருத்தை வெளிப்படுத்துறதுங்கிறது சுலபமான காரியம். ஆனா ராஜ்யத்தோட பொறுப்புகள் சுமையை சுமக்கிறது மிகவும் கடினமானது. அந்த காரியத்தை எல்லாராலையும் பண்ணிட முடியாது. மகாராஜா, சமையல் கலையில திகழ்ந்து விளங்குறது, வெவ்வேறு உணவுகளை கண்டுபிடிக்கிறது, அது கூட ஒரு பெரிய பொறுப்பு தானே. இதோடு சேர்த்து ராஜ்யமுமா? வேண்டாம் வேண்டாம் மகாராஜா, 2 பெரிய பொறுப்புகளை ஒரே வேளையில என்னால எப்படி சமாளிக்க முடியும்? என்னோட 2 ராணிகளும் மொத்த ராஜ்யத்தையும் சமாளிப்பாங்க. எனக்கு அந்த முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா இவங்க 2 பேரும் தான் அவங்க திறமையை வெளிப்படுத்த விரும்பவே மாட்டேங்கிறாங்க. இதுல நான் தான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். மகாராஜா, நீங்க திரும்பவும் ஏதோ ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிட்டீங்க. இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல மகாராணி. மகாராஜா, பேசிட்டே இருந்ததுல நான் உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன். நான் உங்களை சாப்பிட கூப்பிடுறதுக்காக தான் வந்தேன். நான் உங்களுக்காக விசேஷமான உணவு பண்ணிருக்கேன். வாங்க மகாராஜா, வாங்க. மணி, நம்ம குருஜியோட நிலைமை பெரிய உணவை வாயில வச்சிருக்கிற பாம்பு மாதிரி ஆயிடுச்சு. அத உள்ள முழுங்கவும் முடியல, வெளியே துப்பவும் முடியல. ஆரம்பிக்கவா குருவே? குருவே ஆரம்பிக்கவா? ஆரம்பிக்கலாம். ஆனா உங்களுக்கு தூரத்துல இருந்துதான் நல்லா கேட்கும் இல்லையா? அப்போ இங்கிருந்து சரியா இருக்கும்ல? சுக்லாம் பரந்தரம் விஷ்ணு சசிவர். பண்டித ராமகிருஷ்ணர் எதுக்காக இப்படி கத்துறீங்க? சரி, எந்திரிச்சு அங்க போய் அங்க நின்னு படிங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே ஆரம்பிங்க பண்டித ராமகிருஷ்ணரே. சரி. இங்கிருந்து இன்னும் நல்லா இருக்கும். இல்ல இன்னும் பக்கத்துல வரவா? போதும் போதும் போதும், இதுவே போதும். நீங்க ஆரம்பிங்க பண்டித ராமகிருஷ்ணரே. சரி, ஆரம்பிக்கிறேன்.
இது சுவாரஸ்யமாவே இல்ல குருவே. அது என்னன்னா நம்ம இருவருக்கும் இடையில ஒரு பொதுமான இடைவெளி இருக்கிறது மிகவும் அவசியமானது. இங்க இருந்து சொல்றேன் குருவே, இப்ப சொல்லுங்க எப்படி இருக்கும்னு. நான் தான் ஆரம்பிக்க சொல்லிட்டேனே பண்டித ராமகிருஷ்ணரே. சரி, ஆரம்பிக்கிறேன். எழுதுங்க. இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் குருவே. எங்க இருந்தா? உங்க விருப்பம் போல ஆரம்பிங்க பண்டித ராமகிருஷ்ணரே. ஆனா ஆரம்பிங்கன்னு தான் சொல்றேன். சரி சரி சரி, இப்ப ஆரம்பிச்சிடுறேன். நீங்க எழுதுங்க. பெண்ன்றவங்க குறைஞ்சவங்க இல்ல. அவங்கள குறைவா எடை போட்டு தப்பு பண்ணாதீங்க. ஒரு பெண் மட்டும் இல்லனா ஒரு ஆணால பிறக்கவே முடியாது. மகாராணி அவர்களே, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நீங்க 2 பேரும் ராஜ நியதிய முழுசா கத்துக்கணும்னு நான் விரும்புறேன். அதே மாதிரி சபையில ஒரு சின்ன கருத்தை வெளிப்படுத்துறதுங்கிறது சுலபமான காரியம். ஆனா ராஜ்யத்தோட பொறுப்புகள் சுமையை சுமக்கிறது மிகவும் கடினமானது. அந்த காரியத்தை எல்லாராலையும் பண்ணிட முடியாது. ரொம்ப கடுமையா இருக்கு. ஆமா ஆமா. ஐயா கொஞ்சம் பார்த்து போங்க. மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. ராமா, அம்மா, நான் தான். அதெல்லாம் விடுங்க. ஒண்ணு சொல்லுங்க, பண்டித ராமகிருஷ்ணர் எங்க? உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்காரா? பண்டித ராமகிருஷ்ணர் ஏன் உடற்பயிற்சி பண்ண போறாரு? என்னது குதிக்கவா? பண்டித ராமகிருஷ்ணர் எங்க இருந்து குதிக்க போறாரு? ஐயா சொல்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் குண்டப்பாவோட குளிக்க போயிருக்காரு. அப்படியா? நன்றி. சரிங்கம்மா, நான் அங்கேயே போய் பார்க்கறேன். ரொம்ப நன்றி. சரி, நான் புறப்படுறேன். பாரு குண்டப்பா, பெருசா எதுவும் பண்ண வேண்டாம். உன்னுடைய கைகளையும் கால்களையும் ஒன்னா நீ பயன்படுத்தணும். இப்படி. என்ன இப்படி? லமா, நீந்தது ரொம்ப கஷ்டம். என்னால பண்ண முடியாது. வா வா, வீட்டுக்கு போயிடலாம். அடி, நீ எங்க போக கூடாது. முயற்சியாவது பண்ணு. முயற்சி பண்ணாம உன்னால எப்படி கத்துக்க முடியும்? இப்பதான் நீ ஆம்பளை ஆயிட்டல. ஆம்பளையா?
உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விஜயநகர மக்களுக்கு நீ ஒரு தைரியமான ஆம்பளன்னு காட்டு. தைரியமான ஆம்பளன்னு. நான் தப்பு பண்ணிட்டேலாமா. இதுக்கப்புறம் நான் எப்பவும் நான் ஒரு ஆம்பளைன்னு சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சுத. ஆழமான கடத்தை பார்த்து எனக்கு பயம் வந்துடும். நான் ஒரு சின்ன பாலகன் தானே. இந்த சின்ன வயசுலயே நான் செத்து போயிட்டேனா நீ சந்தோஷமாவா இருப்ப? இல்லாமா இன்னும் என் படிப்பு கூட முழுசா முடியல. அப்புறம் அம்மாவையும் சாரதாவை பத்தியும் யோசி. பாருமா பயத்தால என் கை கால் எல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. அடே நடிச்சதெல்லாம் போது நிறுத்து. ஆழமான கிணத்துக்குள்ள குதிக்கலனா எப்பவும் நீந்த கத்துக்கவே முடியாது. போ. வேணாமா வேணா வேணா குண்டப்பா நான் உன்னை தள்ளி விட போற சரியா? வேணா 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 தள்ளிலாம் விடாதலாமா. வேணா 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 வேணா. இதோ இதோ இதோ. லாமா லாமா என்ன காப்பாத்து. லாமா நான் முழுங்கிடுவேன் லாமா. நீ முழுகலாம் மாட்ட குண்டப்பா. நீ ஏதான் உன்னை இதுல இருந்து காப்பாத்திக்கணும். லாமா என்ன காப்பாத்து. லாமா நான் முழுகிடுவேன். அட நீ முழுகலாம் மாட்ட. நான் உனக்கு எப்படி சொன்னனோ அப்படி பண்ணு. உன் கைகளையும் கால்களையும் ஒன்னா சேர்த்து பயன்படுத்து. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ முயற்சி பண்ணனா உன்னால நீந்த கத்துக்க முடியும். லாமா இல்ல முடியாது. முடியும் குண்டப்பா. நீ முயற்சி பண்ணு. உனக்கு எதுவும் ஆகாது. தண்ணியில இருந்து மேல வர முயற்சி பண்ணு. லாமா காப்பாத்து. குண்டப்பா 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 குண்டப்பா. லாமா நான் நீந்த கத்துக்கிட்டேன் லாமா. நான் நீந்த கத்துக்கிட்டேன் லாமா. ஆமா நீ நீந்த கத்துப்பன்னு நான் தான் சொன்னேன்ல. லாமா லாமா என்ன வெளியே தூக்கி விடு லாமா. இரு தூக்கி விடுறேன். கயிறுப்புடி. வா வா. ஜாக்கிரதை. ஜாக்கிரதை. லாமா நான் நீந்த கத்துக்கிட்டேன் லாமா. நான் நீந்த கத்துக்கிட்டேன். நான் தான் சொன்னேன்ல. ஏய் உனக்கு என்னாச்சு? லாமா நீ என்கிட்ட பேசாத. நம்பிக்கை துரோகி. இந்த நண்பன் சொல்ற இப்படி ஏமாத்துற. ஒருவேளை என் உயிர் போயிருந்ததுன்னா? அடடடடடடா, உனக்கு எதுவும் ஆகாது. உன் நண்பன் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். பாரு, ஆழமான தண்ணிக்குள்ள உன்னை தனியா விட்டதுக்கான விசேஷமான காரணம் இருக்கு. அது என்னன்னா நீ ஏன் நீந்த கத்துப்பேன்னுதான். இப்படி மேலேயே நின்னுட்டு இருந்தா உன்னால எப்பவும் நீந்த கத்துக்க முடியாது குண்டப்பா. அதுக்காக நீ ஆழமான தண்ணிக்குள்ள இறங்கிதான் ஆகணும். இதுதான் ஒரு மனுஷனுடைய குணமே குண்டப்பா. கடைசி நொடி வரைக்கும் அவங்க மத்தவங்களுடைய உதவியை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எப்ப அவங்களுக்கு யாருமே உதவ வரமாட்டாங்கன்னு புரியுதோ, அவங்களேதான் அவங்கள காப்பாத்திக்கணும்ன்றது புரியுதோ, அப்பதான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. நீயும் அதேதான் பண்ண. அதோட விளைவை பாரு. இவ்வளவு குறைவான நேரத்துல நீ நீந்த கத்துக்கிட்ட. என்ன? அது உண்மைதான். லாமா மகாராஜா. மகாராஜா வணக்கம் மகாராஜா. மகாராஜா நீங்க இங்கே, அதுவும் இந்த ரூபத்துல, ஏதாவது முக்கியமான வேலையா? ஆமா பண்டித ராமகிருஷ்ணா, ஒரு கேள்விக்கு பதில் தேடி இங்க வந்த. அந்த பதிலும் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க தான் எனக்கு வழிகாட்டினீங்க. எனக்கு புரியல மகாராஜா. சீக்கிரமா சந்திக்கலாம் மகாராஜா.
வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. என்னோட பேரு கோகா. நான் காலையில பண்ணுவேன் யோகா. மாயாஜாலம் தான் என்னோட திறமை. நின்னு பார்க்க உங்க எல்லாருக்கும் இருக்கா பொறுமை? கண்ணுக்கு தெரியாதது திடீர்னு தோன்றும், கண்ணுக்கு தெரியறது ஒரே நொடியில மறைஞ்சு போயிடும். நீங்க சொல்றது உண்மையா? உங்க பேரு கோகாவா? என்னோட பேரு கோகா. நான் காலையில பண்ணுவேன் யோகா. உங்களால புறாவை கொண்டு வர வைக்க முடியுமா? எனக்கு புறானா ரொம்ப பிடிக்கும். இது என்ன மறைஞ்சு போச்சு? நான் தான் மறைய வச்சேன். நான் தான் சொன்னேன்ல, கண்ணுக்கு தெரியறத நான் ஒரே நொடியில மறைய வச்சிருவேன். யோகா அவர்களே, அந்த புதா உங்களோடது, ஆனா இந்த மணிகள் என்னோடது. உங்களால இத மறைய வைக்க முடியுமா? இப்ப நான் என்னோட பெரிய மாயாஜாலத்தை காட்டுறேன். கோகையா, இப்பவே என்னோட மணிகளை என்கிட்ட திருப்பி கொடுங்க. கொடுங்க. நன்றி கோகையா. இது வெறும் மணிகள் தான். எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த பொருளையும் என்னால மறைய வைக்க முடியும். விஜயநகரத்திலே சக்தி வாய்ந்தவர் எங்க மகாராஜா மட்டும்தான். உங்களால அவரை மறைய வைக்க முடியுமா என்ன? அவரு முன்னாடி யாரு போய் நின்னாலும் நிக்கிறவங்களோட தன்னம்பிக்கை தான் மாயமா மறைஞ்சு போயிடும். என்னோட பேரு கோகா. நான் காலையில பண்ணுவேன் யோகா. மகாராணி அவர்களே, மகாராஜா அவரோட அறையில இல்ல. என்ன? ஆமா. இவ்ளோ அதிகாலையில மகாராஜா எங்க போயிருக்க முடியும்? ஒருவேளை தோட்டத்துல உலா வர போயிருக்கலாம். சரி, நான் அவரை அங்கேயே போய் சந்திக்கிறேன். மகாராஜா, 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 மகாராஜா இங்க தோட்டத்திலயும் இல்லையே. எங்க போயிருப்பாரு? மகாராஜா, எவ்ளோ கஷ்டப்பட்டு நான் இந்த விசேஷமான உணவுகளை உங்களுக்காக பண்ணிருக்கேன் தெரியுமா? இதுதான் எலுமிச்சையும் கத்திரிக்காயும் போட்டு பண்ண விசேஷமான அல்வா. இந்தாங்க மகாராஜா, சாப்பிட்டு பாருங்க. என்ன யோசிக்கிறீங்க? சாப்பிடுங்க மகாராஜா. சுவையா இருக்குல்ல? மகாராஜா, 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 இப்போ நீங்க இல்லாம நான் எங்க போவேன்? என்ன பண்ணுவேன் மகாராஜா? மகாராஜா, எனக்கு தெரியும், இப்போ நான் தேச குற்றவாளியா அறிவிக்கப்பட்டுடுவேன். இது மகாராணி திரும்பலம்பாவுடைய குரல். ஆனா ஏன் அவங்க கத்துறாங்க? ஐயோ கடவுளே, இங்க என்னதான் நடக்குது? மகாராணி திரும்பலம்பா, மகாராணி திரும்பலம்பா, மகாராணி திரும்பலம், மகாராணி திரும்பலம்பா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? மகாராணி சின்ன தேவி, நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் தூக்கத்துல நான் மகாராணி சின்னதேவி, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஒரு நிமிஷம், கெட்ட கனவு கண்டது நான் தான்.
நீங்க பயந்த மாதிரி இருக்கீங்க? இல்ல, நான் உங்ககிட்ட கேட்க வந்தது என்னன்னா, நீங்க மகாராஜாவை பாத்தீங்களா? பாத்தனே. அவரு நல்லா தானே இருக்காரு? அவரால ஒரு வாய் கூட சாப்பிட முடியல. என்ன அப்படி என்ன நீங்க அவருக்கு சாப்பிட கொடுத்தீங்க? எலுமிச்சையும் கத்திரிக்காயும் போட்டு பண்ண அல்வா. முதல் வாயை வைக்கும் போது அவர் என் கண்ணு முன்னாடி தான் இருந்தாரு. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் அவரு அறைக்குள்ள இல்ல, காணாம போயிட்டாரு. என்ன? மறைஞ்சு போயிட்டாரு. ஆனா எங்க போனாரு? அது எனக்கு தெரியாது. ஏன்னா என் கனவு தான் கலைஞ்சிடுச்சே. நான் கனவுல அது வரைக்கும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் கண்ணை திறந்துட்டேன். நீங்க முன்னாடி இருக்கீங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, மகாராஜா உங்க கனவுல காணாம போயிருக்காரு. ஆமா மகாராணி சின்ன தேவி, இது எல்லாமே என்னோட கெட்ட கனவுல நடந்த விஷயம்தான். மகாராணி சின்ன தேவி, நீங்க ஒரு விஷயத்த சொல்லுங்க. இன்னைக்கு நான் மகாராஜாவுக்காக விசேஷமான உணவு என்ன பண்ணட்டும்? சொல்லுங்க சொல்லுங்க. நான் சொல்றத கேளுங்க. இப்ப நீங்க உங்க கனவுலயே அவருக்காக விசேஷமான உணவுகள், அற்புதமான உணவுகளை பண்ணி அதை அவருக்கு கொடுங்க. ஏன்னா மாளிகையில இப்ப அவரு எங்கேயுமே இல்ல. என்னால இததான் புரிஞ்சுக்கவே முடியல. மகாராஜா போயிட்டாருன்னா எங்க போனாரு? ஐயோ, ஒருவேளை இந்த கனவு உண்மையா இருக்குமோ? போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. திறப்பு விழா சலுகை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.